வணக்கம். அக்ஷு சமையல இன்னைக்கு தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 2லேருந்து 4 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஒரு மீடியம்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 2லேருந்து 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு பெரிய சில்லு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பெரிய சைஸ் பல்லு பூண்டு இல்லைன்னா ஒரு 3-4 சின்ன பல் எடுத்துக்கோங்க, 3/4 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வெடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலையை போடுங்க. அதுவும் நல்லா இந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் விட்டு நம்ம வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் 2 இல்லைன்னா 4 சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளியும் இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்டாகி லேசாக நிறம் மாறணும், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்த உடனே இதில் வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. கொதிச்சதும் இதை வந்து நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிக்க போகிறோம். ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா வெந்து ஈரம்லாம் நல்லா வற்றி தக்காளி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வரும். நம்ம கரண்டியை வச்சு அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம பெரிய பெரிய துண்டாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியானதுக்கு அப்புறமா நம்ம திரும்ப ஹை ஃப்ளேமில் இதை வச்சுக்க போகிறோம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தயாராக அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே நம்ம 1 கப் தண்ணியும் சேர்க்கணும். இந்த மிக்சி ஜாரை அலசி கூட 1 கப் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளவுதான். இது தவிர நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. இதில் இருக்கிற காரம் மசாலா எல்லாம் இந்த குருமாக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. கொதிக்க ஆரம்பித்ததும் மறுபடியும் இதை வந்து ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு மூடியை வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா குருமா நல்லா இறுகி தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு சாஃப்டாகி நல்லா ஒரு குருமா பதத்தில் அருமையாக ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி குருமா தயார். கடைசியாக நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா இது நம்ம சூடாக சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பரிமாறலாம். வித்தியாசமாக அதே நேரம் அருமையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.